இப்போ ஓவர்ஹெட் வேரியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறேன். பட்ஜெட்டட் ஹவர்ஸ் ஃபார் த மந்த் மார்ச் 2010 180 hours. ஸ்டாண்டர்ட் ரேட் ஃபார் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் பெர் ஹவர் 50 units. பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் ப்ரொடக்ஷன், ஆக்சுவல் ஹவர்ஸ், ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்மகிட்ட கேட்டிருக்காது ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ், ஓவர்ஹெட் பட்ஜெட் வேரியன்ஸ், ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ், ஓவர்ஹெட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ், ஓவர்ஹெட் கெப்பாசிட்டி வேரியன்ஸ். இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து நான் ஃபார்முலா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி தான் நம்ம இப்போ ப்ராப்ளம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ். ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெட். ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெட். இதில் என்ன அப்படின்னா ஆக்சுவல் ஓவர்ஹெட் நமக்கு ப்ராப்ளத்தில் இருக்குது, ஆனால் ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் நமக்கு ப்ராப்ளத்தில் இல்லை. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட்ஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட். இப்போ நமக்கு ப்ராப்ளத்தில் ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட் இல்லை, நம்ம தான் அந்த ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட்ஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட்ஸ் ஈக்குவல் டு பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் டிவைடட் பை பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன். இப்போ பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் வந்து நமக்கு ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு ப்ராப்ளத்தில் இல்லை. ஸோ அதை தான் இப்போ நம்ம முதல் கண்டுபிடிக்க போகிறோம். பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன்ஸ் ஈக்குவல் டு 50 units சம்மில் கொடுத்துருக்காங்க. பெர் ஹவருக்கு வந்து 50 units கொடுத்துருக்காங்க. ஸோ 50 units இன்ட்டு எவ்வளோ ஹவர்ஸ் அப்படின்னு சொன்னால் 180 hours. அப்போ எவ்வளோ யூனிட்ஸ் வந்து பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் சொன்னோம்னா 9000 units. அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அப்போ மேலே வந்து 2700 தான் பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்ஸ் நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் 9000. ரெண்டையும் டிவைட் பண்ணாமல் கிடைக்கிறது 0.30. இதுதான் ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட். இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் கண்டுபிடிச்சிடலாம். Standard overheads equal to actual production into standard rate per unit. Actual production நமக்கு சம்லே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 9200 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து 0.30. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் கிடச்சிரும். அப்போ ₹760. இப்போ நமக்கு ஃபார்முலா படி பார்த்தோம்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெட். ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவல் ஓவர்ஹெட் வந்து ப்ராப்ளத்திலே கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் கிடைக்கிறதா என்னது ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ். அப்போ ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ் ஈக்குவல் டு ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ் ஈக்குவல் டு நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் வந்து 2760 மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் வந்து சம்மில் 2800 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது அதிகமாக இருக்குன்னா ஆக்சுவல் ஓவர்ஹெட் அதிகமாக இருக்குது. ஸோ தட் இஸ் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். இப்போ இதே மாதிரி அடுத்த வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓவர்ஹெட் பட்ஜெட் வேரியன்ஸ். ஓவர்ஹெட் பட்ஜெட் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓவர்ஹெட் பட்ஜெட் வேரியன்ஸ் ஈக்குவல் டு பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் minus actual overhead. budgeted overhead வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. மேலே கொடுத்துருக்காங்க 2700 மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெடும் ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க 2800. இப்போ ஆக்சுவல் ஓவர்ஹெட் தான் வந்து நமக்கு எப்படி இருக்குது அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ என்ன வரும் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். தட் இஸ் ₹100 வந்து நமக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸாக வந்துடும். இப்போ அடுத்த ஓவர்ஹெட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ். ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ் ஃபார்முலா என்னது ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் மைனஸ்
budgeted overhead. அப்போ ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் வந்து நம்ம இப்போ தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். 2760 மைனஸ் பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் வந்து நமக்கு ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க 2700. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எது அதிகமாக இருக்குது? ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பேலன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபேவரபிள் பேலன்ஸ் கிடைக்கும். இப்போ இதே மாதிரி அடுத்த வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓவர்ஹெட் efficiency variance. Overhead efficiency variance க்கு formula என்ன சொல்லும்? Actual production minus standard production into standard rate. Actual production minus standard production into standard rate. சரி, இப்போ ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க 9200 மைனஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் நமக்கு ப்ராப்ளத்தில் இருக்கான்னு பார்க்குறோம். ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் இல்லை. ஸோ நம்ம அதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் 1 ஹவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் எவ்வளோன்றது ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 50 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 ஹவருக்கு பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் 50 யூனிட்ஸ். அதே மாதிரி எவ்வளோ ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா 175 ஆக்சுவல் ஹவர்ஸ். அந்த ஹவர்ஸுக்கு தான் நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ 175 ஆக்சுவல் ஹவர்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 50 × 175 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 8750 யூனிட்ஸ் கிடைக்குது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன். அப்போ இங்கே 8750 ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் மைனஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட். ஸ்டாண்டர்ட் ரேட் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ரெண்டையும் லெஸ் பண்ணுங்கள். லெஸ் பண்ணி வர ஆன்சரோட இந்த ஸ்டாண்டர்ட் ரேட்டை என்ன பண்ணிடணும்? மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ 450 இன்ட்டு 0.30. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ₹135, தட் இஸ் ஃபேவரபிள் பேலன்ஸ் கிடைக்குது. இப்போ இதே மாதிரி அடுத்த வேரியன்ஸ் ஓவர்ஹெட் கெப்பாசிட்டி வேரியன்ஸ். ஓவர்ஹெட் கெப்பாசிட்டி வேரியன்ஸ் இதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் மைனஸ் budgeted production into standard rate. standard production இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். 8750 யூனிட்ஸ் மைனஸ் budgeted production ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்காங்க 9000. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். வர ஆன்சரோட ஸ்டாண்டர்ட் ரேட்டை என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ எவ்வளோ ரெண்டையும் லெஸ் பண்ணோம்னா 250. ஸோ மைனஸ் 250 இன்ட்டு 0.30. இப்போ மைனஸில் வந்தனால இது என்ன பேலன்ஸ் அப்படின்னு சொன்னால் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். ₹75 அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். ஓகே, இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடுச்சு.